Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கீபேட் இல்லாட்டி டயல்பேட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஏதாச்சும் டைப் பண்ணுவோம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த கீபேட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்றாகுன அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து டயல்பேட் வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகலையா அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் பண்ணாமல் இருப்பீங்களா, அந்த செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் செக் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கீபோர்டு எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா, அதாவது எக்ஸ்டர்னலாக ஏதாவது டவுன்லோட் பண்ணி கீபோர்டு ஒன்று யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த கீபோர்ட் ஆப்பையுமே ஒருக்க ரீசெட் வந்து பண்ணிக்கொள்ளுங்கள். ரீசெட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் டயல்பேட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.